கூட நானே பண்ணிக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்ல, நானே பண்றேன். இவ்வளவு நாளா உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட சண்டை போட மட்டும் தான் உனக்கு தெம்பு இருக்கா? அத்தனை பேர் அடிக்க வரும்போது அங்கிருந்து ஓடாம அப்படியே நின்றுட்டு இருக்க. இவ்வளவு முட்டாள இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐக்கியூ லெவல் உனக்கு லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். சமயத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியவே இல்லை. என்ன உளற? வாய மூடிட்டு இருக்கியா? நீ முட்டாள்தனமா நடந்துகிட்டதுனால தான் உன் உடம்புல இவ்ளோ காயம் ஏற்பட்டிருக்கு. அடிபட்டிருக்காளின்னு பரிதாபப்படாம வாய்க்கு வந்தபடி இப்படியா பேசுறது? ஸ்டூபிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நான் கேட்க தயாரா இல்ல. கொஞ்சம் கண்ண மூடு. கத்தாத. இந்தா நீயே தொடச்சுக்கோ. இதான் நான் முதல்லயே சொன்னேன். போடா. மினி, ஜேசன், மினி, ப்ளீஸ் அத மிதிக்காத. உன்னை எனக்கு பிடிக்கல, அதனால நான் உன் கூட சேரவே மாட்டேன். இங்க பாரு, இனிமே இப்படி பண்ணனா நான் இந்த ஸ்கூலை விட்டே உன்னை துரத்திடுவேன். என்ன ஏன் பிடிக்கல? நான் ஃப்ரெண்டு தானே. இங்க வந்தேன். வேலையா? என்ன வேலை? எனக்கு என்ன? என்ன தேடுற? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுற? உனக்கெல்லாம் பாவம் பார்த்தது ரொம்ப தப்பு. உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கேன்னு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்னையே நீ கேள்வி கேட்கறியா? நான் என் செக்ரட்டரியை உங்க வீட்டுக்கு அனுப்பி விஷயத்த சொல்லியிருக்கேன். என்ன தேடுற? உன் ஸ்கூல் பேகு, யூனிஃபார்மு எல்லாத்தையும் குப்பையில போட்டாச்சு. தேடினாலும் கிடைக்காது. குப்பையிலையா? குப்பையிலையா போட்ட? நான் அதை தோச்சு போட்டிருப்பேன். உன்னை யார் குப்பையில போட சொன்னா? அத போய் எப்படி க்ளீன் பண்ண முடியும்? ஏன் முடியாது? என் குடும்பத்தோட தொழிலே அதானே. கத்தாத, சும்மா இரு.
எலிக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு புலிக்குட்டி மாதிரி உரும்புற என்ன? நான் எவ்வளவு அமைதியான பொண்ணுன்னு தெரியுமா உனக்கு? சான்ஸே இல்ல. நீ கொஞ்சம் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. உன் சைஸ்ல இருக்கிற எந்த பொண்ணுக்காவது இவ்வளவு பெரிய குரல் இருந்து பாத்திருக்கியா? என்ன எதுக்கு கிட்ட வர? என்னாச்சு? ஏய் எந்திரி. நல்ல தூக்கம். ஷூல இருந்து யூனிஃபார்ம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே புதுசு கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் கொண்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும். என்ன மன்னிச்சிருங்க. ஒண்ணு தவறையா? அது என்ன நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இது என் பழைய சைக்கிள் மாதிரி இல்லையே. அடேங்கப்பா. அங்கிள், இது ரொம்ப காஸ்ட்லி சைக்கிள் மாதிரி இருக்கு. ஏதாவது ஏதாவது சாதாரண சைக்கிள் வாங்கிருக்கலாம்ல. என்ன முன்னாடி ஓட்டுனது ரொம்ப சாதாரண சைக்கிள் தான். ஐம் சாரி மேடம். ஜேசன் தம்பி கூட இதை தான் சொன்னாரு. இதை தவிர எல்லா பொருளுமே நீங்க யூஸ் பண்ண அதே பிராண்ட்லயே கிடைச்சது. எவ்வளோ தேடி பார்த்தோம், உங்க சைக்கிளோட பிராண்ட் மட்டும் கடையில் கிடைக்கவே இல்லை. அந்த பிராண்டோட ப்ரொடக்ஷனை எப்போவும் நிறுத்திட்டாங்களாம். தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் மேடம். இருந்தாலும் இதோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. எங்க மாஸ்டர் ஷெஃப் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஐட்டம் 5 ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு பேர் ட்ரஃபல்ஸ், இம்போர்ட்டட் டிஷ். ட்ரஃபிள்ஸா? ஆமா, அது மஷ்ரூம்ஸில் ஒரு வெரைட்டி. இந்த ஜேசன் எங்க போயிருக்கான்? ஜேசன் தம்பி காலையிலே கிளம்பி வெளியே போயிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? எங்க? யாரு? ஜேசன் உலகத்திலே பணக்கார இளைஞன். ஹலோ, ஜான்சி இருக்காளா? ஜே ஜே என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க அக்காவை காணோம்? ஷின் ஷின். என்னடா பேய பார்த்த மாதிரி வெறிச்சு போயிருக்க? இதுக்கு தான் இந்த தேவையில்லாத வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஆடாதன்னு சொல்றது. இஃப் இஃப் என்ன? இது யாரு? ஓ, இந்த பையன் போட்டோலயே இவ்வளவு அழகா இருக்கிறான். இங்க வந்திருக்காரு. யாரு? F4 தான். என்னடா உளர்ற? ஷின்வா குரூப்போட வாரிசு ஜேசன் வந்திருக்காரு. சின்மா குரூப் வாரிசா? வாவ், இவரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா? என்னடா நிஜமாவா சொல்ற? ஆர்த்தி! நீங்க என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் உங்களுக்கு ஒரு துண்டு மீன் தான் கிடைக்கும்.
இதத்தான் நீங்க டின்னருக்கு சாப்பிடுவீங்களா? ஆமா, இது என்ன புழு மாதிரி இருக்கு? அது புழு இல்ல, மீன் பொட்டு. மீன் புட்டுன்னு கூட ஒண்ணு இருக்கா? அது அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். சின்னதா இருந்தாலும் அது சாப்பிட டேஸ்டா இருக்கும். பணக்கார வீட்ல எல்லாம் என்ன சாப்பிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை சமைச்சிருக்கேன். அது நீங்க இத சாப்பிடுங்களேன், நல்லா இருக்கும். ஆ, இது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இது கருவாடு தானே? பணக்கார வீட்டு பிள்ளை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. சாப்பிடுங்க. அது அப்படி சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு மீட்டிங் போய் சீக்கிரமா போ, சீக்கிரமா மெதுவா போ. ஆடி சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. ஜான்சி வா வா வா, வந்து டிவி பாரு. வா 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 பாரு. ஜான்சி, ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி இல்லாம நடந்துக்கிறது? அவளை போய் உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டே பாத்தியா? உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டான். ஐயோ பாவம். அது மட்டும் இல்ல, அவ சின்ன வயசுல ரொம்ப கொடூரமா இருக்கா. அதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது எப்படியெல்லாம் வலிக்கும் தெரியுமா? நானும் பண்ணிக்கிட்டேன். உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. அசிங்கமா இருக்கிறவங்க எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறது இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இல்ல? ஆமாடி. பாத்தியா சின்ன வயசுல எப்படி இருக்கானு? அதுவே நானா இருந்தா எப்பவோ சூசைட் பண்ணிருப்பேன். உன் கண்ணு, உன் மூக்கு, அப்புறம் உன் உதடு எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுதான். பணத்தை வச்சு இந்த உலகத்துல நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல, அப்புறம் முகத்தை மட்டும் ஏன் மாத்திக்க கூடாது? ஆமா, நீங்க எல்லாரும் அழகா இருக்கணும்னு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரிதான் மினியும் பண்ணிக்கிட்டா. அழகா இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணுமா? அதே சாதாரண பொண்ணுங்க பண்ணிக்கிட்டா தப்பா? அது என்ன சாதாரண விஷயமா? அத பண்றதுனால எவ்வளவு வலிய தாங்க வேண்டியது இருக்கும். அடுத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு மினியை ஏன் ப்ளேம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தப்பா? வாயை திறங்க. என்ன மன்னிச்சிடுறியா? ஐம் சாரி. எனக்கு சாரி சொல்ல இருக்குது இல்லைன்னு நல்லா தெரியும். நான் உன்னை என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். ஜான்சி
ஜேசன். ஓ ஓ அட்டென்ஷன் எவ்ரிபடி. உங்க எல்லாரையும் எதுக்கு இப்ப கூப்பிட்டேன்னா F4 சார்பா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். இன்னில இருந்து ஜான்சி, அதாவது நம்ம ஸ்கூல் மேட், ஹோம் ரூம் B ல படிக்கிற இவளை இன்னில இருந்து அபிஷியலா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன். வாவ். பெஸ்ட் ஆஃப் லக் ஜான்சி. சைலன்ஸ். சோ இன்னில இருந்து நீங்க இவளை என்ன சொன்னாலும் அது என்ன சொன்ன மாதிரி. சோ இன்னையில இருந்து யாரும் இவகிட்ட வம்புக்கு போக கூடாது. போனா உங்களுக்கு தான் ஆபத்து. ஓகே, கேர்ஃபுல்லா இருங்க. இருப்பீங்கல்ல? எஸ். சத்தமா. இருப்போம். அம்மா, அப்பா, எல்லாரும் எங்க இருக்கீங்க? நான் இங்க தான் இருக்கேன்க்கா. அப்பாவும் இங்கதான் இருக்க. ஜான்சி பாத்தியா வீட்ல எவ்வளவு பொருள் இருக்குன்னு? அம்மா, இதெல்லாம் என்ன? உன் ஃப்ரெண்ட் தான் இதெல்லாம் கொடுத்து அனுப்புனாரு. யார் அது? அதான் ஜேசன் தான்க்கா. டிவி, டைனிங் டேபிள், சோஃபா, ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே வாங்கி கொடுத்திருக்காரு. பெரிய பெட் கூட அனுப்புனாரு. ஆனா என்ன லாபம், நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இடம் இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த மாதிரி பெட்ல எல்லாம் இளவரசிங்க தான் படுப்பாங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆனா என்ன பிரயோஜனம், அந்த அழகான பெட்ல படுக்க நம்ம வீட்டுல யாருக்கும் கொடுத்து வைக்கல. அவன் கொடுத்த எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறதா? ஜான்சி, நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். இதெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம் நினைச்சேன். ஆனா அந்த டெலிவரி பண்ண வந்த ஆளுதான் கொடுத்த பொருளை திருப்பி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. நீ எதுக்காக கோவப்படுற? இதெல்லாம் அவன் எங்களுக்காக அனுப்பி வச்சா நீ நினைச்சியா? எல்லாமே அவன் உனக்காக ஆசையா அனுப்பி வச்சான். அதுவும் இல்லாம இதெல்லாம் திருப்பி அனுப்புறதுக்கு எங்களுக்கு மனசே வரல. அதான் அப்படியே வச்சுக்கிட்டோம். இதோட அருமை உனக்கு எங்க தெரிய போகுது? புரியுதுமா, ஆனா இப்போ இங்க நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லையே. சோஃபா, ஃப்ரிட்ஜ் மாதிரி என்னையும் ஒரு ஓரமா இருக்க சொல்றீங்களா? சரி, ரொம்ப தான் அழட்டிக்காத. இது எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்றேன். நான் இதெல்லாம் உங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். அங்கதான் நிறைய இடம் இருக்கேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? அப்பா, சரிம்மா, எல்லாம் வேஸ்ட். நீ சொன்ன மாதிரியே திருப்பி அனுப்பிச்சிடுறேன். ஆனா எனக்கு என்ன கவலைன்னா, இது அனுப்பி வச்ச தம்பி நம்மள தப்பா நினைச்சு பாருன்னு பயமா இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அக்கா, இந்த டிவி மட்டும் நம்ம கூடயே வச்சுக்கலாமே. உன்ன முடியாது. Come on, come on. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, நீயா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன காது செவடா? நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நல்ல நகருன்னு சொன்னேன். போ. என்ன என்னாச்சு? ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? இந்த கேம்ல நான் ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருப்பேன் தெரியுமா? நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. நீ தான் என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்க. எதுக்காக நீ என்னோட வீட்டை பொருள் வைக்கிற குடோன் மாதிரி மாத்திட்ட? ஓ, அதுவா? அனுப்புனதுல ஏதாவது உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, உனக்கு பிடிச்சத அனுப்புறேன். ஓ, இங்க பாரு, என் வீட்ல ஏற்கனவே பெட், சேர், ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாமே இருக்கு. இருந்தாலும் புதுசு மாதிரி வருமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் செய்ய நீ யாரு? நான் யாரா? நேத்துல இருந்து நான் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணேன்ல. இதே மாதிரி தான் எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் செய்வியா? அவங்க எல்லாருக்கும் Dress, கார்ல இருந்து பெரிய பங்களாவே வாங்கி கொடுப்பியா? ஆக்சுவலா இதைத்தான் நான் முதல்ல வாங்கி தரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் அப்புறமா வாங்கி தரலாம் தம்பின்னு என் செக்ரட்டரி தான் அட்வைஸ் பண்ணாரு. அட்வைஸ தூக்கி குப்பையில போடு. உன்னால என்ன விலைக்கு வாங்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அன்பால தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வாங்க முடியுமே தவிர பணத்தால வாங்க முடியாது. நீ இதுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ண பொண்ணுங்க வேணா அந்த மாதிரி இருக்கலாம், ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. தப்பு. இது வரைக்கும் நான் யாரையும் டேட்டிங் பண்ணதே இல்ல. ஐடியாவும் வரல. சரி, இந்த முறை நான் உன்னை மன்னிச்சுடுறேன். ஆனா
அடுத்த முறை நீ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. பிபி ரொம்ப ஏறுது. நான் உன்கிட்ட எவ்வளவு நல்லவனா பழகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா? நான் உன்கிட்ட கேட்டனா? இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆமா, உனக்கு பொறாமையா இருக்கா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்றதுனால எல்லாரையும் இன்வைட் பண்ணேன். நார்மலா எந்த பொண்ணையும் இன்வைட் பண்ண மாட்டேன். என்ன என்ன ஸ்பெஷல் டே? சூப்பர் கார்டு வந்திருக்குல்ல? என்ன பாக்குற? ஜோ ரொம்ப மாறிட்டான்ல? பாரிஸ்ல இருந்து வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்கான். நல்லா தூங்கி எந்திரிச்சு தெளிவா ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இவனோட மாற்றம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ எங்களோட கிளப்ல ஜாயின் பண்ணிக்கிறியா? ஜான்சி, நீ என் பர்த்டே பார்ட்டிக்கு வரியா? ஜான்சி, நீங்க குரூப்போட லீடரா இருக்கியா? ப்ளீஸ் ஜான்சி, சொல்லு 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 ஜான்சி, ப்ளீஸ் எங்களுக்கு கேளு ஜான்சி, சொல்லு. அங்க பாருங்க. ஹே ஜான்சி, நில்லு. ஓடாத, நில்லு. ஜான்சி, சொல்லிட்டு போ. சொன்னா கேளு ஜான்சி, நில்லு. ஓ, முதல்ல இருந்ததை விட இப்ப நிலைமை மோசமாயிடுச்சே. அன்பு தொல்லை தாங்க முடியல. இப்பெல்லாம் கூச்சல் போறது நிறுத்திட்டியா என்ன? நீயா? பழக்கத்தை அவ்வளவு சீக்கிரத்துல மாத்திக்க முடியாது. இப்ப நான் இருக்கிற இடம் என்னமோ பழசுதான். ஆனா இப்ப அமைதியா இருக்கு. அது உன்னால. நீ நீ எப்போ திரும்ப போற? இனி போக மாட்டேன். அப்புறம் நீ உண்மையிலேயே ஜேசனை லவ் பண்றியா? மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்ல. ஆ நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன். என்ன? சும்மா காமெடி பண்ண. நாம ஜேசனுக்கு தெரியாம லவ் பண்ண என்ன? எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண. கையும் களவுமா மாட்டிக்கிட்டியா? ரோட்ல சில்லறை கிடைச்சதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுற? நீ இங்க என்ன பண்ற? உனக்கு காஸ்ட்லியான எலக்ட்ரானிக் பொருள் மேலதான் வெறுப்புன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சிருந்தா நிறைய சில்லறைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேனே. கீழே கிடைச்சா லக்குன்னு சொல்வாங்க. ஆமா, இத நீயா கீழே போட்ட? உனக்கு நல்லது நடக்கிற எதுவா இருந்தாலும் சரி, அதை நான் செய்வேன். இந்தா வச்சுக்கோ, அது உனக்கு லக்கு தரும்னு சொன்னில. இது உன்னோட காயின்ங்கிறதுனால என்னோட லக்கு அன்லக்கா மாறிடும். இரு, நீ நிஜமாவே லக்கி தான். ரொம்ப ரொம்ப லக்கி. எப்படி? வா. ஏய் நில்லு, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. கவலைப்படாத, உனக்கு நல்ல புது வேலை வாங்கி தரேன். ஏய், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே பேசுற? எனக்கு பயத்துல அப்படியே புல் அரிக்குது.
கம்ப்ளைண்ட் பண்ணாம ஒரு செகண்ட் கூட இருக்கவே மாட்டியா போன்னு சொல்றேன் ஏய் இல்ல இல்ல வண்டியில ஏறு வேண்டாம். ஜான்சி ஜெனி ஜான்சி எங்க போறா? மார்னிங் சார். எல்லாரையும் முதல்ல வெளியில அனுப்புங்க. சார் அதுக்கான பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கலையே. யாரோட பர்மிஷனும் தேவையில்லை, ஏன்னா இந்த இடத்துக்கு நான் தான் ஓனர். சொன்னதை செய்யுங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பணும்னா 3 மணி நேரம் ஆகும் சார். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? என்ன 3 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா? வேற வழி இல்லை சார். பரவாயில்ல விடுங்க, நானே பாத்துக்கிறேன். எங்க அது? சார் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க என்ன கேட்டீங்கன்னு புரியல. என்ன புரியலையா? சார் சார் ப்ளீஸ் கோவப்படாதீங்க ப்ளீஸ். அவளை வேலையை விட்டு தூக்குங்க. சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ். கிளம்பு. ஆண்டியோட தான் இருக்கேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாம இரு. நான் மட்டும் நீ சொன்னதை செஞ்சுட்டா நான் கேட்கறத நீ வாங்கி தரணும். டீல் ஓகேவா? ஓகே, வண்டி திருப்பு. ஏன் அவ இன்னும் வரல? ஜெனி, இன்னொரு தடவை என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத. நான் ஜான்சி இல்லாம எங்கேயாவது வெளியே போயிருக்கேனடா? இவன் ஒருத்தன் போக மாட்டான்னு சத்தியம் பண்ணு. வெல்கம் சார். என்ன பண்ற நீ? நானும் ஜான்சி கிடையாது, அவளோட ஃப்ரெண்ட் ஜெனி. அர்ஜுன் சீக்கிரம் வா. என்னாச்சு? ஒருவேளை ஜான்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அவளுக்கு என்னாச்சு? ஆக்சிடென்டா? இங்க பாரு, பேச இப்ப டைம் இல்ல, சீக்கிரம் வா. முதல்ல அவ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இருக்க கூடாது. வா போலாம். ஜான்சி, இங்க என்னதான் நடக்குது? நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போறோம். என்ன ட்ரிப்புக்கா? ம், சான்ஸே இல்ல. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம எங்கேயுமே போனது இல்ல. நான் சொல்லிட்டேன். என்ன? நான் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. உனக்கு போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக கூட உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறோம். புரிஞ்சுதா? நம்பவே முடியல. ஓகே, லெட்ஸ் கோ. ஃப்ளைட் வாங்குறதா சொன்னேன். ஆர்டர் பண்ண 1 வருஷம் கழிச்சு தான் டெலிவரி பண்ணுவாங்களாண்டா. அடுத்த ட்ரிப்பு என் ஃப்ளைட்ல தான். இங்க பாரு ஜேசன், நாம டிராவல் பண்ற அளவுக்கு க்ளோஸா பழகல. அப்படியே பழகி இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து, இங்க பாரு ஜான்சி, நாம ஒரு இடத்துக்கு போறோம், நீ என் கூட வரியான்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும். இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல படிக்கிற உனக்கு யாரும் காமன் சென்ஸ் பத்தி சொல்லி கொடுத்தியா? நான் கூட ஒரு ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்டேன், அதான் ஏற்பாடு பண்ணேன். நீ ஊர்ல இல்லைன்னா யாரோட கூடயும் இங்க முழுகி போகாது. பேசாம வா. யார் குடி முழுகுதோ இல்லையோ, கண்டிப்பா என் பாஸோட குடி மட்டும் முழுக போகுது.
இங்க 2 பேரோட வேலையுமே காலியாக போகுது. நம்ம உடனே கிளம்பி ஆகணும். வா. ஆர்டர் ரெடி. என்னப்பா புது புது பொண்ணுங்களா இருக்கு? செம்மையா இருக்காங்க. ஹலோ, ஆர்டர் என்னாச்சுமா? கூட்டம் கல்லா கெடுது. இவ்வளவு பேர் வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. பாத்தியா, இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இதுக்கெல்லாம் நான் எப்போ ஒரு பசங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாஸ், இன்னும் 4 பவுல் நூடுல்ஸ் வேணும். 4 பவுல் நூடுல்ஸா? ஓகே. நான் தான ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தேன். என்ன கவனிக்காம என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு 2 பவுல் எக்ஸ்ட்ரா. ஓகே, கெட் ரெடி. இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? பின்ன என் கூட வா. நம்பவே முடியல. பார்க்க அப்படியே சொர்க்கம் மாதிரியே இருக்கு. நாம இப்ப எங்க இருக்கோம்? நாம மெட்ரோன்ற ஐலாண்ட்ல இருக்கோம். இந்த ஐலாண்ட் முழுக்க நமக்கு சொந்தமானது. நமக்கா? ஷின்ஹுவா குரூப்போடது. ஜேசனுக்கு இதே மாதிரி ஒரு ஐலாண்ட் துபாயில கூட இருக்கு. பிராங்கா சொல்லணும்னா இது ஒரு ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் தான். இங்க இருக்க சிலதெல்லாம் இயற்கையானது இல்ல. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, புரியுதா? ஓகே, யாராருக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்த தாராளமா சுத்தி பார்த்துட்டு வரலாம். அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இந்த வீடு யாரோடது? இந்த ஊர்ல இவங்க தான் ரொம்ப பெரிய ஜோசியர். இவங்க சொல்லி எதுவுமே தப்பா போனதே இல்ல. எல்லாமே நடந்திருக்கு. ஜோசியரா? ஆமா. ஜோசியரா? ஏய், இங்க வா. I see a man. மேனா? Your future husband. ஹஸ்பண்டா? ஹஸ்பண்டா? வருங்கால ஹஸ்பண்டா? அவர் எங்க இருக்காரு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? சொல்லுங்க. Here with you. Your soulmate. சோல்மேட்டா? எனக்கு புரிஞ்சது. இவளுக்கு பிடிச்சவர் தான் இவளோட ஹஸ்பண்டா வர போறாரு. நான் சொல்றது கரெக்டா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். Two different men too. ஏன்னா 2 பேர்னு சொல்றாங்க. அப்படின்னா பிடிச்சவர் வேற, வருங்கால ஹஸ்பண்ட் வேற. 2 பேரும் வேற வேற. வா. You are losing something important. முக்கியமானது தொலைக்க போறாளா? முக்கியமானதா? As a woman. பொண்ணுக்கு முக்கியமானது என்னவா இருக்கும்? ஒருவேளை என்னடி ஆச்சு? என்ன கனவா?
ஜெனி, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். எது பத்தி? நல்ல வேளை கனவுதான். நாம 2 பேரும் ஒரு ஜோசியர் கிட்ட போனோமா, அங்க அந்த இடமே ரொம்ப பயங்கர. ஹலோ, என்ன ஒரு போட்டோ எடுக்கிறியா? இந்த மாடல் போன்ல போட்டோ எடுத்தா எங்க நல்லா இருக்க போகுது? ஹாப்பியா? பாப்பலாம். ஒரு நிமிஷம் இரு. இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, போட்டோவும் எடுத்தாச்சு, அப்புறம் இன்னும் என்ன வேணும்? இன்னும் இல்ல, நான் மேல போய் சுத்தி பார்க்கணுமே. மேலே வேற போறாளா? இங்க பாரு, இது வரைக்கும் நான் ஒரு 10 தடவை இங்க வந்துட்டேன், ஆனா நான் அங்கெல்லாம் போனதில்லை. என்ன நான் காணோன்னு ரொம்ப பயந்துட்டியா? ஏன் கத்துன? ஜான்சிக்கு ஆக்சிடென்ட்னு போய் சொன்னல, அதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட். என்னைய நீ ஏமாத்திட்டல? ஜேசனும் ஜான்சியும் கூடிய சீக்கிரமே ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திக்க போறாங்க. அப்படிலாம் நடக்காது. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? அது வந்து நான் எதை பத்தியும் யோசிக்கலாம். சரி வா, நம்ம கீழே போலாம். ஜேசன், இங்கே யாருமே இல்ல. எல்லாரும் எங்க போனாங்க? ஏன் நம்ம 2 பேர் தான் இருக்கோமே. ஏதோ சதி பண்றதுக்கு தானே என்ன நீங்க கூட்டிட்டு வந்திருக்க. சதியா? சதி வேலை பண்ணி தான் உன்னை கவுக்கணுமா என்ன? ஜேசன் நில்லு. நான் உன்னை வார்ன் பண்றேன். உன் மனசுல என்ன பத்தி ஏதாவது தவறான எண்ணம் இருந்ததுன்னா அது இப்பவே மறந்துரு. தவறான எண்ணமா? நீ இன்னொருத்தரோட ஃபீலிங்ஸை பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டியா? ஏன் இப்படி இருக்க? வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒருத்தரையாவது சந்தேகப்படாம இருக்கவே மாட்டியா? உன் மனசுல தான் தவறான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பி வா. இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு. அம்மா, நீ என்ன ஜீனியா? ஜீனியா? அவன் யாருன்னு உடனே சொல்லு. என்னை விட அவன் பெரிய பணக்காரனா? அட இல்லப்பா, அலாவுதீன் கதையில வரும்ல ஜாடி பூதம், அவர்தான் ஜீனி. அந்த ஜாடி பூதமா? நிஜமாவே அவர் கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பாரா? உனக்கு தெரியாதா? கேட்ட அடுத்த நிமிஷம் உன் காலடியில கிடைக்கும். ஆனா ஒரு ஆளை கொல்றது, செத்த ஆளை திரும்ப கொண்டு வர்றதுதான் அவரால முடியாத விஷயம். அப்புறம் அவர் யாரையும் வற்புறுத்தி காதலிக்க சொல்ல மாட்டாரு. ரொம்ப நல்ல பூதம். எல்லாமே முடியும்னு அவரால் முடியாததுன்னு இத்தனை சொல்லிட்டு இருக்க. யோசிச்சு பார்த்தா அவரோட நான் தானே பவர்ஃபுல். என்னால் எல்லாம் பண்ண முடியும். ஒருத்தனை க்ளோஸ் பண்ணவும் முடியும், உயிர் பிழைக்க வைக்கவும் முடியும். என் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்வேன். ஏதாவது கேட்டு பாரு. அதான் இவ்ளோ பார்த்துட்டேன்ல. சாரி, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஹலோ, நான் தான் ஜேசன் பேசுறேன். கேக்குதா? நாங்க நியூ கேலிடோனியாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். மிஸ் லாண்ட்ரி, சாரி, உங்க பொண்ணு இப்போ என் கூட தான் இருக்கா. அவகிட்ட பேசுங்க.
நீ நல்லா இருக்கல்ல? அந்த ஊர் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நல்லா என்ஜாய் பண்றியாமா? அப்பா நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன்ப்பா. அக்கா அந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அங்க நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் இருக்குல்ல? சாரிடா கணேஷ், உன்னை என் கூட கூட்டிட்டு வரதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இவனை நாங்க சமாதானப்படுத்திக்கிறோம். ஜாலியா நீ என்ஜாய் நல்லா பண்ணுங்க. என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. நல்லா என்ஜாய் பண்ணு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அந்த தம்பி கிட்ட சண்டை கிட்ட போடாத. காலையில தான் அவங்க செக்ரட்டரி வந்து இந்த போனை கொடுத்துட்டு போறாங்க. சரியா தம்பி? அக்கா ப்ளீஸ்க்கா, என் பர்த்டேக்கு அந்த போனை எனக்கு கிஃப்டா கூட. அப்புறம் இன்னொரு விஷயம் ஜான்சி, அந்த குடும்பத்தோட எதிர்காலமே உன் கையில தான் இருக்குமா? புரிஞ்சுதா? குட் லக். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு. Good நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் உனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப ஏன் அடற? இது ஆனந்த கண்ணீர்னு உனக்கு தெரியாதா? என் கூட என்னோட பேரண்ட்ஸும் என் தம்பியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்களாம் இந்த இடத்த பார்த்தாங்கன்னா இங்கேயே இருந்துடலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே இருந்துரு. ஆ வேணா உன் ஃபேமிலியை கூட இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம். நான் உன் ஹார்ட்டை ரொம்ப டச் பண்ணிட்டேன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல.